அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் 3வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் உலகத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நபிமார்களாகவே இருந்தாலும், இறை நம்பிக்கையை பொறுத்தவரை அவர்கள் 100க்கு 100 கடுகளவு கூட ஒரு சலனமில்லாத வகையில் நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற ஒரு அடிப்படையை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லி அந்த வகையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பெரிய பெரிய மனோதத்துவ நிபுணர்களை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு பலரும் அணுகுகிறார்கள். எங்களுக்கு இறைவனை, கடவுளை அடைய முடியலை, ஒரு கடவுளை எப்படி அடைவது என்பதில் எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனோதத்துவ நிபுணரை போய் அணுகினார்களே ஆனால் அவங்க என்ன வழிகாட்டுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீக குருவை பிடிங்க, நல்ல ஒரு ஆன்மீக குருவை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அவர் அடைந்தது போன்ற பக்குவத்தை நீங்கள் அடையலாம். இதுதான் மனோதத்துவ நிபுணர்கள் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அவர்களும் கூட, அந்த மனோதத்துவ நிபுணர்களும் கூட இவரெல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு ஆள் என்று நினைத்து சில பேருடைய காலில் விழுந்து கிடக்கிறார்கள். அவங்களுக்கே உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியலை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்படி ஒரு அடிப்படை கிடையவே கிடையாது. 100க்கு 100 ஒருத்தன் கடவுளை ஒரு கடுகளவு கூட சலனம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் ஆன்மீகத்தில் உறுதியாக இருக்கிறான் என்ற ஒரு நிலைமையே கிடையாது. அப்போ யாருக்குமே இல்லை என்று சொன்னால் நீ ஏன் குழம்புற? 4 பேருக்கு இருந்து 4 பேருக்கு இல்லைன்னா குழம்பலாம், அல்லது ஒரு 10 பேருக்கு இருந்து ஒரு 90 பேருக்கு இல்லைன்னு சொன்னால் நாமளும் அந்த 90 பேரும் அந்த 10 பேர் மாதிரி ஆகலாம் என்று நம்ம முயற்சிக்கலாம். இது ஒருத்தருமே இப்படி இருக்க முடியாத, இப்ராஹிம் நபிக்கு கூட இருக்க முடியாத என்று நினைக்கும் பொழுது இது சம்பந்தமாக யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாமல், இந்த குழப்பத்தை காரணம் காட்டி யாருடைய காலில் நம்ம விழுந்துடாம, அவங்க இருக்கிற குழப்பத்தை மேலும் அதிகரித்து விடாமல் நம்மளை இஸ்லாமிய கொள்கை, நம்பிக்கை காப்பாற்றுகிறது. இதை நம்ம நேற்றைய தினம் நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கியிருக்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய இறை அச்சம், இது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவனுடைய அச்சத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது கூட நமக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இப்போ பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இறையச்சம் வீட்டுக்கு போகணுன்னு இருக்குமா? இங்கே இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு போவோம். அங்கே போனால் என்ன ஆயிரும்? அப்படியே பாதி இறங்கிடும், சுருதி இறங்கிடும். தான தர்மங்கள் செய்யணும், வாரி வாரி வழங்குங்க, அதுக்கு நிறைய நன்மை இருக்குது என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸுகளை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன மாதிரி போவீங்க? ஆமாம், நம்ம நிறைய தான தர்மம் செய்யணும், நல்ல காரியத்துக்கு உதவி செய்யணும்னு போவீங்க. போய்கிட்டு இருக்கும்போதே அது 90 ஆகி 80 ஆகி 70 ஆகி வீட்டுக்குள்ளே நுழையும் போது 50ல் தான் போய் சேருவோம். அந்த ஏத்தனை சார்ஜ் அப்படியே 100% வீட்டுக்கு போகும்போது இருக்குமா? இருக்காது. அப்புறம் போய் என்ன செய்வோம்? எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும்? 1000 ரூபா கொடுக்க நினச்சோம்ல, ஒரு 500 கொடுப்போமே, ஒரு 200 கொடுத்தா பத்தாத, எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் இங்கே அந்த அறிவுரையை கேட்கும்போது எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்ம எல்லா நேரத்திலும் இருக்கிறது இல்லை. ரமலான் மாதத்தில் இருக்கிற மாதிரி மீதி 11 மாதத்தில் இருக்கிறோமா? இருக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி மீதி நாட்கள் நம்ம இருக்கிறோமா? இருக்கிறது இல்லை. பள்ளி மாதத்தில் இருக்கிற மாதிரி எல்லா நேரத்திலையும் நம்ம இருக்கிறோமா? வெளியிடங்களில் இருக்கிறது இல்லை. இங்கே இருக்கும் பொழுது இறையச்சம் வர்ற மாதிரி வியாபாரத்தில் வருதா? கல்யாணத்தில் வருதா? கொடுக்கல் வாங்கலில் வருதா? அதில் எல்லாம் என்ன செய்கிறது? நம்ம இஷ்டப்படி தான் நடக்கிறோம். இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கே ஒரு குழப்பம் நமக்கு வருது. முதல்ல எதுக்கு நான் ஆன்மீக குழப்பத்தை நீக்கிட்டு மற்ற குழப்பமும் சொல்லுவோம். வறுமை, பிள்ளை இல்லை, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. 1 மாதம் இருக்குதுல்ல, முதல்ல ஆன்மீக சம்மந்தப்பட்டதை முடித்து கொண்டு அதெல்லாம் அவர் என்னமோ இதை சொல்லிகிட்டு இருக்கான்னு நினச்சிடக்கூடாது. இதுதான் முக்கியம். மறுமையில் வெற்றி பெறக்கூடிய விஷயம்தான் முக்கியம். அப்போ இந்த மாதிரி யாரை எடுத்துக்கொண்டாலும் இது மாதிரியான நிலைக்கு நம்ம ஆளாகிறோமா இல்லையா? ஆளாகும்போது என்ன குழப்பம் வருதுண்டா? என்னடா நம்ம ஈமான், நம்ம என்ன இறையச்சம், அங்கே இருக்கும்போது எப்படி பயங்கரமாக அழுகிற மாதிரி எல்லாம் நமக்கு வருகிறது.
அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா வேறு மாதிரி மாறி போயிடுறோம். இப்படி நம்மளை வந்து சைத்தான் ஜெயிச்சிடுறானே, 100% நம்ம கரெக்டாக இருக்க முடியலையே, இந்த மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும் பொழுது மறுமையை நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு குழப்பம் அடைகிறாங்க. நம்ம தோற்றுருவோமோ, நரகத்துக்கு போயிடுவோமோ, நம்முடைய இந்த நம்பிக்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வின் காரணமாக நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிருமோ, இது எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப கூடுதலாக இறையச்சம் உடைய மக்கள், சொர்க்கத்தை அடையணும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமாக இருக்கும். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஷேகை தேடி போகிறாங்க, முரீதை தேடி போகிறாங்கன்னு சொல்கிறோமே, இதில் அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப இறையச்சம் அதிகமாக இருக்கு. எப்படியாவது வெற்றி பெறணும், நமக்கு இறையச்சம் வரமாட்டேங்குது, என்னத்தை கேட்டாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, அந்த இடத்தோடு முடிந்து போய் விடுகிறது. இது வந்து 24 மணி நேரம் அப்படி இறையச்சம் பொங்கி வழியணும். எப்போ பார்த்தாலும் அல்லாவுடைய அச்சத்தால் என்ன செய்யணும், நம்ம நிரம்பிய இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால் இதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க, மகான்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்து பையத்தை எடுத்து ஒரு முரீது வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் படிப்படியாக நம்முடைய அந்த இறையச்சம் அதிகரிக்கும். 24 ஹவர்ஸும் இறையச்சத்தில் நம்ம மூழ்கி கிடப்போம் இப்படி நம்புகிறாங்களே, இவங்களெல்லாம் நல்ல மக்கள். இந்த முரீது வாங்கக்கூடியவங்கள்லாம் அவங்க எதுக்காக வாங்குறாங்க, நமக்கு இறையச்சம் பத்தலை, நம்ம எப்போவுமே அல்லாவுடைய பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கணும், இது வருவதற்கு என்ன செய்யணும், நமக்கு வழி தெரியலை. மகான்களை பிடிச்சா அவங்களுக்கு இது மாதிரியான நிலையில் இல்லை, அவங்க எல்லா நேரமும் இறையச்சத்தில் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க இந்த மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரமும் இறையச்சத்தில் இருப்பாங்க, நம்ம மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறோம். அவுளியா பெரியார்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க, இங்கே இருக்கிற மாதிரி தான் கடையில் இருப்பாங்க, எல்லா நேரமும் இறையச்சம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியா? இதில் வந்து இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது என்று கேட்டால் இதையும் போட்டு நெற்றியடியாக அடித்து உடைக்குது இஸ்லாம். எப்படி உடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹன்லலான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க வந்து குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபாக்கள் பட்டியலில் இவர் ஒரு ஆள். வஹி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்க, சஹாபாக்களை கூப்பிட விடுவாங்க. யாரெல்லாம் எழுத தெரிந்திருக்கிறார்களோ, எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி, நிறைய பேர் எழுத உம்மி சமுதாயம், அது எழுத படிக்க தெரியாதவங்க தான் அதிகம். அப்போ எழுத படிக்க தெரிந்தவங்களை அழைத்து என்ன செய்வாங்க, இந்த வசனம் எனக்கு வந்திருக்கு எழுதி கொள்ளுங்கள், இந்த சூறா இறங்கி இருக்கிறது எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி எழுதக்கூடிய ஒரு 10-15 தோழர்களில் இவர் ஒரு முக்கியமான ஆள். குர்ஆனையே எழுத கொள்ளுவராக இருந்தால் அவர் குர்ஆனை அப்படி மனப்பாடம் பண்ணி இருப்பார். நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி அவர் பண்ணுவார், நமக்கு அர்த்தம் தெரியாது, அவங்களுக்கு தாய்மொழி. அதனால் அவங்க அந்த குர்ஆனுடைய கான்செப்டை எல்லாம் விளங்கி நம்பி எழுதியும் வைத்துக்கொண்டு மனசுலையும் பாடம் செய்து கொண்ட ஒரு சஹாபி யாரே, ஹன்லலாங்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது, 4397 4398 நம்பரில் இது நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து வெளியே வந்தேன், வீட்டை விட்டு என்ன செஞ்சேன், வெளியே வந்தேன், வரும்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்த்தார்கள். இவர் வந்து வெளியே வர்றார் ஹன்லலாங்கிறவர். அவரை எதிரில் யார் சந்திக்கிறா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே ஒரு முக்கியமான 2 பேரும் பிரமுகராக இருக்கிறதுனால, கைஃப அன்த யா ஹன்லலா, ஹன்லலாவை நீ எப்படி இருக்கிற எல்லாரும் கேட்போம்ல, ஒரு ஆளை சந்திச்சா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம்ல. இவர் அதை தான் கேட்குறாரு. அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உடல் நலத்தை தான் கேட்குறாரு, எப்படி இருக்கிறேன்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் வேறு பதில் சொல்கிறாரு. என்னத்தை எப்படி இருக்கிறேன்னு கேட்குறீங்க, அது என்ன பிரச்சனை, நான் முனாஃபிக் ஆகிட்டேன், ஹன்லலாங்கிற நான் வந்து நினைஞ்சிட்டேன், நாஃபக்க ஹன்லலா, நான் ஒரு முனாஃபிக் ஆகிட்டேங்கிறாரு. இவர் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்குறாரு. இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், சரியில்லைங்க நான் முனாஃபிக்காக போயிட்டேங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு, அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்குது, நீ எப்படி முனாஃபிக்கா, குர்ஆனை எழுதுகிற அளவு ஒரு பெரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ வந்து முனாஃபிக் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்குறோம், அவங்க எத்தனை அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நரகத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்படி கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி பேசும்பொழுது, சொர்க்கத்தை பேசினால் அந்த சொர்க்கம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுகிறது, அப்படி ஈடுபாடாகிடணும். நரகத்தை பற்றி பேசுகிறாங்க, அது கண்ணு முன்னாடி பார்த்து பயங்காட்டுது நம்மளை, அப்படி நம்ம முழுமையான ஈடுபாட்டோடு என்ன செய்கிறோம், அந்த செய்திகளை கேட்குறோம். பிறகு
வீட்டுக்கு போய் புள்ள குட்டிகளோட கலந்தவனை என்ன ஆகுதுன்னு கேட்டால் எல்லாத்தையும் மறந்துடுறோம், முக்கால்வாசி மறந்துடுறோம், அதிகமானதை மறந்துடுறோம். அப்போ ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒரு நிலைமை, வெளியில் ஒரு நிலைமை, பள்ளிவாசலில் ஒரு நிலைமை, வீட்டில் ஒரு நிலைமை. இதான முனாஃபிக்கு. முனாஃபிக்குன்னு ரெண்டு நிலை தானே. ஒரே நிலையில் இருந்தால் முனாஃபிக்கு இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளே முனாஃபிக்கு அவ்வளோ தெரியணும். இப்போ இங்கே இருக்கும்போது மாதிரியா பேசுகிறோம், அங்கே போனால் வேறு மாதிரி மாறிக்கிறோம். அப்போ பெரிய பெரிய முனாஃபிக்குகளை பற்றி எல்லாம் எச்சரிக்கை பண்ணுறானே, அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் என்ன செய்கிறாங்க, அட பாவி இப்படியா இருக்கிற, இப்படிமா மனுஷன் இருப்பான்னு கேட்காம நம்ம கதையும் அதான் அனுப்புங்கிறார். எப்படி கதை யாரு கேட்குறா? இந்த உம்மத்திலேயே ஈமானில் முதலிடத்தில் உள்ளவர் அவர் தான். ஒட்டுமொத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அவங்க காலத்தில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை மூமின் வந்தாலும் முதலிடம் யாருக்கு தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முதலிடம். அவருடைய இடத்தை நம்ம அடையவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த உண்மையான இஸ்லாத்தில் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவரே அல்லாஹ் காரணமாக்கினான். அவங்க மூத்தா போனாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் என்ன முடிவுக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹ் மூத்தா ஆகலைன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்பட வெட்டி போடுவேன், யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனதா சொன்னால் இந்த வாளுக்கு நீங்கள் இரையாயிருவீங்கன்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. அப்படியான ஒரு கட்டத்தில் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் இப்போ இன்ன முகம்மதன் கதுமாத், முகம்மதை வணங்குற ஆளுக்கு இருந்தால் தெரிஞ்சுக்கிறங்க, முகம்மது இறந்து விட்டார். முகம்மதை வணங்குறீங்களா நீங்கள்லாம்? அல்லாஹ் வணங்குறதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க சாகலை இறக்கலைன்னு சொன்னால் அவங்க கடவுளா, இறைவன் அவங்க? அப்போ நீங்கள் இறைவனாக்க பார்க்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக்குறதுக்கு பதிலாக அல்லாஹ்வாக்க பார்க்குறீங்க. தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் வணங்குறவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறங்க, அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இந்த கான்செப்ட் அன்னைக்கு சொல்லலைன்னு சொன்னால் பள்ளி வாசலில் ரசூலுல்லாஹ்வுடைய சிலையை வச்சுருந்துருப்பாங்க. அதுதான் இஸ்லாமாக வந்திருக்கும். அந்த அன்னைக்கு அவர் அடித்து நொறுக்கி, அந்த நம்பிக்கை நொறுக்கி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் உள்ள வாள்லாம் கீழே விழுந்துருது. அவரோ போல்ட்டு ஆதாரங்கள் அள்ளி போட்டு, எப்படி நீ ரசூலுல்லாஹ் மௌத்தாகலான்னு சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள் அந்த நேரத்தில் மாற்றி எடுக்கலைன்னு சொன்னால், அந்த நம்பிக்கை தான் ஒரு சங்கிலி தொடராக வந்திருக்குமே தவிர இந்த தூய்மையான நம்பிக்கை நமக்கு வந்திருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இந்த ஈமானை சரியான முறையில் சமுதாயத்துக்கு தலைமையும் தாங்கி, ஜனாதிபதியாகவும் இருந்து, மார்க்கத்துக்கும் தலைமை தாங்கி, ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறவர்களுக்கு எதிராக நான் ஒத்தாளா நின்று போர் செய்ய வேண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கேட்க ஆள் இல்லை, ரசூலுல்லாஹ் இங்கே இருக்கிறாங்க நினைத்து கொண்டு பல பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூட முடிஞ்சு போச்சு. அவங்க காலத்தில் கஷ்டமாக இருந்துச்சு, வறுமையாக இருந்துச்சு, அதுக்காக ஜக்காத்து கடமையாக்குனாங்க. இப்போ நல்லா நம்ம செழிப்பாக இருக்கிறோம், இப்போலாம் ஜக்காத் தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் என்ன பண்ணாங்க, லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, ஒத்தாளாக நின்றாலும் சரி நான் நின்று எதிர்த்து உங்களை போராடுவேன், யுத்தம் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோடு ஜக்காத்தை இணைத்து சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது, தொழுகை மாத்திரம் கியாம நாள் வரைக்கும் இருக்குது, ஜக்காத் ரசூலுல்லாவோட முடிஞ்சிருச்சு என்று யாராவது பிரித்து பார்ப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக போர் செய்வேன் என்று சொல்லி போரும் செய்து அன்னைக்கு நிலைநாட்டிட்டு போனார். இல்லைன்னா ஜக்காத்து இல்லாத ஒரு அந்த பணக்காரர்கள் பணத்தை தக்க வைத்துக்கு தகுந்த மாதிரியான மார்க்கமாக இது மாறி போயிருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவை, அவ்வளவு சேவை செய்தவர், அவ்வளவு ஈமானில் உறுதியானவர். எல்லாரும் கலங்கினால் அவர் கலங்கலை. ரசூலுல்லாஹ் மேலே முகபத்தில் இவர் அடிக்க ஆள் கிடையாது. ஆனால் அந்த முகபத்தில் எல்லாரும் நிதானம் இழந்தார்கள். இவர் முகபத்திலையும் குறைவு இல்லை, நிதானம் இழக்கலை. ரசூலுல்லாஹ் மூத்தா போனது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தினாலும் மூத்தா போயிட்டாங்க என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த அபூபக்கர் சொல்கிறாங்க, நம்ம கதை இப்படி தானப்பான்னு. எப்படி ஹல்லா என்ன சொல்கிறாரு, பள்ளியாசர் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணும்போது ஒரு நிலையாக இருக்கிறோம், வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி மாறிடுறோம், நம்ம முனாஃபிக்காக இருக்கிறோமேங்கும் போது, ஓ அப்படி சொல்கிறியோ, என்னுடைய நிலைமை. சில ஆளுக்கெல்லாம் போலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, போலியான ஆளுக்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, இவ்வளோ மட்டமாக இருக்கிறியா, நம்மளாம் அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே எந்த நேரத்தில் அப்படி தானே இருப்போம், யாருக்கு தெரிய போகுது மனசில் உள்ளது, விட்டு அடிக்க வேண்டியது தானே. வெளியில் உள்ளது தான் பொறுப்பு கேட்க முடியும், மனசில் உள்ளதுக்கு பொறுப்பாக கேட்குவாங்க, விட்டு அடிக்கலாம். அபூபக்கர் ஒரு போலியாக இருந்தால் நினைஞ்சிருக்கலாம்,
என்னடா நீலாம் ஒரு ஈமான், நான் எப்படி ஈமான் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். யதார்த்தமாக எல்லாத்தையும் உள்ளதே பேசக்கூடியவங்க, உள்ளது உள்ளபடின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி பேசக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஹா நமக்கும் இவர் ஹல்லலா கவனிச்சவன் நம்ம சிந்திக்கலையே, நல்லாவில் சிந்திச்சிருக்காரு, நம்மளும் இப்படி தானே இருக்கிறோம்னு சொல்லி 2 பேரும் போவோம் ரசூல்லாட்ட. அப்போ என்ன செய்கிறாங்க, உன் கதையும் அப்படி தான் இருக்குது, என் கதையும் இப்படி தான் இருக்குது, நம்ம 2 பேரும் முனாஃபிக் கேஸில் இருக்கிறோம், வா போய் ரசூல்லாட்ட போய் கேட்போம் அப்படின்ற உடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதரே இது மேட்ரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அவங்களாம் என்ன செய்கிறாரு, உங்களோட இருக்கும்போது பல நல்ல எண்ணங்கள்லாம் வருது, உங்களை விட்டு போனவொன்னே வீட்டுக்கு போனவொன்னு வேறு மாதிரி நாங்கள் மாறிக்கிறோம், அவ்வளவுக்கு உறுதி இருக்க மாட்டேங்குது, அவ்வளவுக்கு இறையச்சம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஒரு சார்ஜ் இறங்கி போயிடுது, இந்த மாதிரி கருத்தில் ஒரு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக தீர்வு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இல்லவ் ததுமூன அலாமா தக்கூனூன இந்தி, என்னிடத்தில் இருக்கிறீங்களே அதே மாதிரியே எல்லா நேரமும் நீங்கள் நீடித்திருப்பீர்களே, ஆனால் இங்கே இருக்கிற மாதிரியே அதே மாதிரி முழு சார்ஜோடவும் முழு இறையச்சத்தோடவும் முழு ஈடுபாட்டோடவும் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ல சாபகத்துக்குமுள் மலாயிக்கா, மலக்குமார்கள் வானவர்கள் வந்து நேர வந்து உங்கள்கிட்ட முசாபா பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னு வைங்க, வானவர்கள் வந்து முசாபா செய்வாங்க. எங்கே முசாபா செய்வாங்கன்னா அலா புருஷிக்கும், உங்களுடைய படுக்கை அறையில் வந்து முசாபாக செய்வார்கள். ஒஃபி துருக்கிக்கும், தெருவில் நடமாட முடியாது, இங்கே வர்ற அந்த ஆளை அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, மலக்கு தன்மை அது, என்னடா இவ்வளோ ஆசாபாசத்தை வச்சுக்கிட்டு நம்மளை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கட்டிப்பிடிச்சு என்ன செய்வாங்க, உங்களோட முசாபா பண்ணி முடியாதுங்கிற சொல்ல வர்றாங்க. இங்கே இருக்கிற மாதிரி 24 மணி நேரமும் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் உங்களை தெருவில் ஒரு மலக்கு விட மாட்டாங்க, அப்படி கை கொடுத்து கைலாக பண்ணி உங்களை கட்டி அணைத்து உங்களை பாராட்டி விடுவார்கள். அது நடக்காது. ஒலாக்கின் யா ஹல்லலா, ஹல்லலாவே சாஅத்தன் சாஅத்தன், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான். என்ன சொல்கிறாங்க, சாஅத்தன் சாஅத்தன் 3 தடவை சொல்கிறாங்க. அதுவும் நீ நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ இருக்கிற, நீ நினைக்கிறிய பயப்படுறிய அப்படி ஒருவரும் இருக்க முடியாது, இப்படி அப்படின்னு தான் இருப்பார்கள். அபூபக்கர் அப்படி தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, அதை குறை சொல்லி அந்த மாதிரியா இருக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, 100% இருக்கணும், அசையக்கூடாது, இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கணும், அப்படி சொல்லலையே, நடக்காது. அப்படி அல்லாஹ் மனுஷனை படைக்கலை. எந்த மனுஷனையும் இறையச்சத்தில் முத்தி போன ஒரு ஆளாக இருந்து நம்ம நினைத்தால் கூட அவரும் அப்படி இல்லை. இவங்களுக்கு மேலே முத்த நாளா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மேலே இறையச்சம் முத்த நாள்களை நம்மெல்லாம். அப்போ அபூபக்கர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அப்படித்தான் மனிதன் இருக்க இயலும். அப்போ இதில் என்ன விளங்கிக்கிறனே, நம்ம தான் ஒரு டவுனாக இருக்கிறோமோ நினைத்து கொண்டு ஃப்ராடு பேர் அவன் தான் மோசமாக, நம்ம பரவாயில்லை, நம்மளை பக்குவப்படுத்துறேன்னு ஃப்ராடு பண்ணுறான் பாருங்க, அவங்ககிட்ட போய்கிட்டு எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களுக்கு இறையச்சம் வரவே மாட்டேங்குது, எங்களுக்கு சார்ஜ் ஏற்றுங்க, உங்கள் கையை எங்கள் கையோட இணைங்க, உங்கள்கிட்டருந்து பவரை எங்களுக்கு தாங்கலாம் கேட்குறானே, எல்லாம் பொய்யின்னு விளங்கி போச்சா? எதுக்கு போட்டு குழம்புற? அவர் அப்படி தான் இருப்பார்ப்பா. நீ யார்கிட்ட போய் கேட்குறிய, அவர் அப்படி தானே இருப்பார். யார்கிட்ட போய் நீ முறீது வாங்க போகிறதா நினைக்கிறியோ அவர் நடிக்கிறாரு, உன்னை விட அவர் டிஃப்ரெண்டானவராக காட்டுறாரு. உள்ளத்தில் அப்படி இல்லை. அபூபக்கர் சித்திக்கை மிஞ்சியவர் இருக்க முடியாது, ஹல்லலாவை மிஞ்சியவர் இருக்க முடியாது, நபித்தோழர்களை மிஞ்சியவர் இருக்க முடியாது என்று நம்ம விளங்கி கொண்டோமையானால் இதை விட தீர்வு என்ன இருக்குது? மனக்குழப்பம் வருமா? இனிமே நம்ம பல மாதிரி ஏற்ற இறக்கமாக தானே இருக்கிறோம். ஈமான் என்பது அப்படி ஏறும் இறங்கும், அதான் ஈமான். அப்படியே இருக்காது நூல் பிடிச்ச மாதிரி. ஒரு நேரம் இப்படி கொஞ்சம் கூடும், ஒரு நேரம் இப்படி குறையும், ஒரு நாளைக்கு அதிகமாக. திடீர்னு பார்த்தா ராத்திரி பண்ணு சொல்லுவான் ஒருத்தன், திடீர்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருப்பான். கண்டுபிடிக்க இயலாது, எப்போ ஏறுன்னு சொல்ல இயலாது, எப்போ இறங்கும்னு சொல்ல இயலாது. இதெல்லாம் குறைபாடா? அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். இது குறைபாடு கிடையாது. இப்படித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். விளங்கிக்கணும். என்ன விளங்கிறனே, இப்படித்தான் எல்லோரும் இருப்பார்கள். ஒருவர் கூட இந்த மாதிரி 100% எல்லா நேரத்திலும் இறையச்சத்திலேயே மூழ்கியவராக இருக்கவே முடியவே முடியாது. இப்படி நம்பிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு குழப்பம் வருமா? மனக்குள்ள எப்படி தீர்க்கிறாங்கன்னு பாருங்க.
ஏதாவது அறிவுரை ஏதாவது சொல்லி அப்படியா இந்த மாதிரி செய்யுங்க சரியாக வந்துடும், அந்த மாதிரி செய்யுங்க சரியாக வந்துடும், இந்த மாதிரி முறியதை வாங்க சரியாக வந்துடும்லாம் சொல்லாமல் நடக்காது முடிஞ்சு வச்சுக்காது. நடக்காத ஒன்றை நடக்காது என்று சொல்லுவது தானே சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். நடக்குதுன்னு சொல்லணும். நடக்காதுங்கிறத நடக்காதுன்னு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் அவன் ஏன் குழம்புறான்? யாரும் குழம்பாதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து ஏதோ நீங்கள் உங்களை மட்டப்படுத்திக்கிறாதீங்க. உங்களை மாதிரி தான் அனைவரும் இருக்குன்னு விளைக்கிறங்க. நீங்கள் எப்படி இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்களோ, நினைக்கிறீர்களோ, கருதுகிறீர்களோ அந்த மாதிரி தான் பெரிய பெரிய அஜர்த்து, மௌலானா, ஷேகு, ஆலிமு, அறிஞர், பயான் பண்ணுறவர், பேச்சாளர், எழுத்தாளர் அனைவரும் இருக்கிறார்கள். நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக ஒரு கூடுதல் என்ன செய்றீங்க, அவருக்கு என்னமோ இருப்ப நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம அவர் இப்படி அவர் அதெல்லாம் சும்மா நல்லா பேசலாம் எழுதலாம், அதில் எல்லாரும் அப்படி தான் வழங்குதா? நல்லா பேசுவார்கள், நல்லா எழுதுவார்கள் விளங்கலாமே தவிர இதில் எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. யாருக்கு என்ன இல்லை. அப்படி தான் மனிதன் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் வருமா? அப்போ இந்த குழப்பத்தை நம்ம தீர்த்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான மனக்குழப்பம் ஈமான் தொடர்பாக இப்படி ஒரு மனக்குழப்பம் நமக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உதாரணத்துக்கு இந்த ஷேக் முரீதுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டால், உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்கள் தொழுவுறீங்க, தொழுவும்போது அல்லாவை நினைத்து மூழ்கி ஒரு நாளாச்சும் தொழுதுருக்கலான்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னப்பாங்க தொழுவுறீங்களே அப்படி இரண்டரை கலந்து அப்படி உலகத்தையெல்லாம் மறந்து, இடி இடித்தாலும் தெரியாமல், மழை பெஞ்சாலும் தெரியாமல், குண்டு வெடித்தாலும் தெரியாமல், குழந்தைகள் சட்டம் போட்டாலும் தெரியாமல் அப்படி இரண்டரை கலந்து அப்படி அல்லாவோட ஒன்றி போய் நீங்கள் தொழுதிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை. ஏன்பீங்க? ஏன் இல்லை தானே? தொழுமான எல்லா யாபமும் வருது. தொழுகையில் தக்பீர் சும்மா வெளியே இருக்கும்போது வராத யாபமெல்லாம் எங்கே வருது? தக்பீர் கட்டின உடனே அவன் அவ்வளோ தரணுமே, இவன் அவ்வளோ தரணுமே, அந்த வீட்டுக்கு சாப்பிட போகணுமே, இங்கே கல்யாணம் வச்சுருக்கிறோமே, கல்யாண மண்டபம் பார்க்கணுமே, எல்லாம் எப்போ வருது? தக்பீர் கட்டினா தான் எல்லா யாபமும் வருது. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இல்லைம்மா அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நீ பக்குவப்படவில்லை என்ன சொல்லுவான் உடனேயே? நீங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. நாங்கள் எல்லாம் ஷேக் பெரியார்கள்லாம் என்ன செய்வோம்? நாங்கள் பக்குவப்பட்டவர்கள். நாங்கள் அப்படி தொழுதால் அப்படியே இரண்டரை கலந்து விடுவோன்ற உடனே நம்ம குழம்பி போயிடுவோம். ஆஹா, நம்ம என்ன தொழுகை, எதுக்கு போட்டு தொழுவோன்னு? தொழுதா ஒழுங்காக தொழுவோன்னு. அது ஷேகெல்லாம் ஒழுங்காக தொழுகிறாரு, நம்ம போய் தொழுகி முட்டி குனிஞ்சி நிமிடுறதுல என்ன நன்மை இருக்கிறது? அல்லாவோட மனசால் ஒன்றவில்லை என்று சொன்னால் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே அது. அல்லாவோட மனசால் ஒன்றவில்லை என்று சொன்னால் நம்ம குனிகிறோம், நிமிடுறோம், நெத்தியை கொண்டே வைக்கிறோம். போங்கடா இதுக்காண்டி போ, நம்ம சரியில்லை, செஞ்சு வேஸ்ட்டாக போக போகுது, எதுக்கு போய் செய்யணும் அப்படி தான் நினைப்போம். ஒரு காரியத்தை செய்கிறோம், அது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க, மறையான் செய்யணும், ஒன்றி தொழுவலை இல்லைங்க, தொழாமல் இருந்துடலாம்ல. இப்படியாக அந்த ஷேகுமார்கள்ங்கிறவங்க தங்களை அப்படியே ஒன்றி போய் வணக்கங்களை செய்வதாக நினைத்து கொண்டு அப்படி ஒரு ஜோடனையை போட்டவுடனே நம்ம குழம்பி போயிடுவோம். என்ன குழம்பிடுவோம்? ஆஹா, நம்ம இபாதத்து சரியில்லையே. எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில பெரியார்கள் கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெரியார் இருந்தார், அவர் தொழுகையில் தக்பீர் கட்டி தொழுதார். தொழுதுட்டு பார்த்தா தலையில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டிருச்சு. அது கூட தெரியாத அளவுக்கு அப்படி நின்று நிற்கிறாரு. ஒரு சின்ன ஒரு அசைதல் கூட இல்லை. அப்போ தான் சிட்டுக்குருவி கூடு கட்டேன், ஏதோ ஒரு கம்பம்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சு அதில் சிட்டுக்குருவி ஒரு தலையில் கூடு கட்டி விட்டது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நின்றாராம். நின்றதில் சிட்டுக்குருவி கூடு கட்டினது கூட அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லணும், இந்த மாதிரி தொழுதுருக்கிறியா இன்னும் கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரியார் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்களாம், போர்க்களத்து பொய்யுது ஒரு கதையை சொல்லுவாங்க. போர்க்களத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு அம்பு காலில் குத்திருக்கான். அம்புனா எப்படி இருக்கும்? முனையாக போய் விரிஞ்சிருக்கும். முனை அப்படி போய் அது என்ன செய்யும், ஏ மாதிரி, இங்கிலீஷ் ஏ மாதிரி விரிஞ்சிருக்கும் இல்லையா, உள்ளே குத்திடலாம், வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா உள்ளே கூர்மையாக போகுது, வெளியே எடுக்கும்போது அகலமாக இருக்குமா, அதை கிழிச்சிக்கிட்டு வரும்போது பெரிய பயங்கரமான வேதனையாக இருக்கும். அம்பு எய்யும் பொழுது இருந்த வேதனையை விட அதை பிடுங்கும் போது உள்ள வேதனை கடுமையாக இருக்கும். அப்போ எல்லாரும் அதை எடுக்க பார்க்குறாங்களாம், துடிக்கிறாராம். உடனே நினைஞ்சாங்களாம், இரு நான் தக்பீர் கட்டிடுறேன், அப்புறம் உருவம் எனக்கு தெரியாது, தக்பீரை கட்டினோன்னே செய்ய நீ அம்ப உருவி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுவுந்தான் அப்படி தன்னை மறந்துடுவாங்களாம், என்னன்றே தெரியாதான். இந்த காலில் வலிச்சாலும் ரத்தம் வந்தாலும் கிழிச்சிக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் தெரியாது. சலாம் கொடுத்துட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. சலாம் கொடுத்து விட்டு அம்பை எடுத்துட்டீங்களா
இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இப்படித்தான் தொழுவணுமோ, நம்ம டோட்டல் ஃபெயிலியரு, அதெல்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. அவ்வளோதான், நம்ம டோட்டல் நம்ம இபாதத்து ஒன்றுமே லாயக்கில்லை இப்படின்னோடனே ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, இதெல்லாம் ஒரு இப்போ நம்ம குனிஞ்சு நிமிடுறோம், இதெல்லாம் ஃபார்மாலிட்டி சடங்கு அப்படின்னு நினைக்கிறோம். இது சரியா? இந்த ஒரு குழப்பம் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏராளமான இது அவ்வளோ பொய் ஃப்ராடு. மனிதன் வந்து எந்த ஒரு நேரத்திலையும் மனிதன் என்கிற கண்டிஷனை தாண்டி போகவே இயலாது. இறைவனுக்காக இருந்தாலும் சரி, இறைவனுக்காகவே நீங்கள் இருந்தாலும் சரிதான், மனிதன் என்கிற நிலையை கடந்து இவனுக்காக போக முடியுமான்னா முடியாது. அவனுடைய கண்ணு வந்து கண்ணு செய்கிற வேலையை செய்யும், அவனுடைய காது வந்து காது செய்கிற வேலையை செய்யும். எதை வந்து நம்ம பர்பஸாக செய்கிறோமோ பேசுறது, அது ஒன்று தான் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறீங்களும். தொழுகையில் உங்கள் கண்ணை கட்டுப்படுத்த இயலாது, உங்களுடைய காதை கட்டுப்படுத்த இயலாது, உங்களுடைய சிந்தனையில் தோன்றக்கூடிய எண்ணங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும், பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம், நாக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், வேறு எதையும் நம்மால் கண்ட்ரோல் பண்ண. இதான் மனிதன், இப்படி தான் இருக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தொழுகைன்னா இது தொழுகையே இல்லை, சுருட்டி மூஞ்சில் எரிஞ்சிருவான் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம பயந்து போய் அல்லா சுருட்டி எரியக்கூடாது. இப்போ என்னங்க செய்யணும், எங்கள்கிட்ட வந்து பையத்தை எடுங்க, முறியதை வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேக் என்ன செய்வார், உங்களுடைய அந்த இதை வந்து குறைச்சி முழு ஈடுபாட்டு உங்களை கொண்டு வந்துடும். சாவரையும் கொண்டு வர மாட்டார். அவன் என்ன செய்வான், கொஞ்ச நாளைக்கு பார்ப்பான், ஒன்றும் வரமாட்டேங்குதா, வெளியில் நடிக்கணுவேன், நம்ம நிலை கொஞ்சம் கூடன்னு அப்படி நினச்சிக்கணும்ல, நம்ம நிலை கொஞ்சம் கூடங்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டினது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவனு இல்லாத இருக்கிறத நினைக்க ஆரம்பிச்சுக்கிடுவான், சொல்ல ஆரம்பிச்சுக்கிடுவான். இப்போ பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஷைத்தான் என்ன செய்வானா, பாங்கு சொல்கிறாங்கல்ல, பாங்கு சொன்ன உடனே ஓட்டம் எடுப்பானா. பாங்கு சொன்ன உடனே அந்த பாங்கு சத்தை கேட்டால் அவனுக்கு பிடிக்காது, ஓட்டம் எடுத்துருவானா. எந்த அளவுக்குன்னா காற்றை வெளிப்படுத்தியவனா, காற்றுனா அவனுக்கு உரிய முறையில் காற்று விட்டு கொண்டு என்ன செய்வான், ஓட. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காற்று விட்டவனாக ஓட்டம் எடுப்பான். பாங்கு சத்தம் சொல்லி முடித்த உடனே மரம் வருவானா, மரம் இங்கே வந்துடுவான், பள்ளியாசல் வந்துடுவானா. மறுபடி இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, அப்போ ஓடிடுவானா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஓட்டம் எடுத்துருவானா. இக்காம சொல்லி முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு மரம் வந்துடுவானா பள்ளியாசல்ல. தொழுவும் போது ஓட மாட்டானா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, பாங்கு சொன்னால் ஷைத்தான் ஓடுவான், இக்காமத்து சொன்னால் ஓடுவான். தொழுகையை ஆரம்பித்த உடனே அப்படி சொல்கிறாங்க, ஹத்தா இதா கல தசவீப, இந்த இக்காமத்தை சொல்லி முடித்த உடனே அக்பல, உடனே இங்கே வந்துடுவான். வந்து என்ன செய்வான், யஸ்துர் பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே போய் தொழும்போது பூந்துக்குருவான், அதுக்குள்ளே ஊடுருவி கொள்ளுவான். ஊடுருவி கொண்டு சொல்லுவான், உதுக்குர் கதாவ கதா, இதை நினச்சிப்பார் அதை நினச்சிப்பார்னு சொல்லுவான். தக்பீர் கட்டின உடனே என்ன செய்வான், அது வரைக்கும் ஓடி போனவன் தக்பீர் கட்டின உடனே என்ன செய்வானா, உதுக்குர் கதாவ கதா, அதை நினச்சிப்பார் இது நினச்சிப்பாருமா. கடைசியில் எந்த அளவுக்குன்னு கேட்டால், நம்ம எத்தனை தொழுதோம் இப்போன்னு அவனுக்கு தெரியாதான், அப்படி ஆக்கிடுவான். நம்மளை என்ன மாதிரி ஆக்கிடுவான்னு கேட்டால், இப்போ நம்ம தொழுகிறது 3ஆ 4ஆ, நம்ம 2ஆ 3ஆ, உட்காரதா எந்திரிக்கிறதா வருதுல்ல, இந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிவிடுவான். தொழுகிறோம், நம்ம என்ன செய்வோம், வேறு வேறு விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்தால் எத்தனை ரக்காத்துன்னு ஞாபகம் இருக்குமா, இருக்காது. 2வது நம்ம உட்கார்றதா, 1வது எந்திரிக்கிறதா என்று நம்ம எத்தனை ரக்கா தொழுதோம் என்பது தெரியாதவன் நிலையில் மனிதனுக்குள்ளே வருவான். அப்போ தொழுகையில் ஷைத்தான் வருவான், தொழுகைக்கு வெளியெலாம் வரமாட்டேங்கிறான். பாங்கு சொன்னால் வரமாட்டேங்கிறான், ஓடி போயிடுறான். இக்காம சொன்னால் ஓடிடுறான், முடிஞ்சவனே வந்துடுறான் கரெக்டாக. அடியானுக்கும் அல்லாஹ் அவனுக்கு மத்தியில் போய் நுழைந்து கொண்டு என்ன செய்யறான், பலவிதமான சிந்தனைகளை உண்டாக்கிடுறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எத்தனை தொழுதோம் என்பது கூட அவனுக்கு மறந்துவிடும். இது புகாரியில் 1222, 1231, 3285 இந்த ஹதீஸில் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன வழங்குறீங்க, ஷைத்தான் வந்து தொழுகையில் வருவானே, எப்படி நீ வெல்வ, எப்படி ஜெயிப்ப, இப்படி செய்வான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு போடுவானே. அப்போ எந்த ஒரு மனிதனும் இதை மீறியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. தொழுகையில் வந்து இந்த மாதிரி குழப்பி விட்டுட்டு போகிறதுங்கிறது நடக்கும். அப்போ நீ என்ன செய்யணும், இப்படித்தான் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிறணும். இந்த ஷேக்குங்கிறவன் நாங்கள் பக்குவப்பட்டவன் சொல்கிறவனும் இப்படி தான் இருக்கிறான், பொய் சொல்கிறான். அவங்ககிட்ட இல்லாத ஒன்றை இருப்பதாக நமக்கு என்ன செய்யறான், சித்தரிச்சு காட்டினா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, இதை போட்டு அலட்டிக்கிற நீ மனுஷன், உன்னை அப்படியெல்லாம் ஒன்றி போகிற மாதிரிலாம் படைக்கலை. நீ அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டு வருவான்,
வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, அப்படி ஒரு மாதிரியா நினச்சிக்கிட்டு போ, அப்படி தான் போய்கிட்டு இருக்கணுமே தவிர. அப்போ எத்தனை இமாம்கள் வந்து பெரிய பெரிய அஜர்த்துங்கிறாங்களே, அவங்கெல்லாம் 3 ரக்காத்துக்கு பதில் 4 ரக்காத்து தொழுவலை, 4க்கு பதில் 5 தொழுவலை. ஏன் அவங்க ஏன் பக்குவப்படலை? பொய் தானே சொல்கிறாங்க. இந்த செய்குன்னு சொல்கிறவனே 4க்கு பதில் 5 தொழுதுருப்பானே, உனக்கே அந்த 5 4ன்னு தெரியாமல் போச்சு. அப்போ இதில் என்ன விளங்குது? பொய் அம்புட்டு. அப்போ இதில் வந்து 2.5 கலந்து போகிறதுங்கிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. இதுக்காக வேண்டி யார்கிட்டையும் போய் நீங்கள் பக்குவம் எடுக்க தேவையும் இல்லை, இப்படி ஒருவரும் இல்லை. இதான் உள்ளது உள்ளபடிங்கிறது. என்ன உள்ளது அதை விளங்கு, குழப்பம் வராது. இல்லாத ஏன் கற்பனை பண்ணுற? யதார்த்தமான நிலைமை என்னன்னா இதான் நிலைமை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் புகாரியில் 1232 இருக்கிறது, இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக எழுந்து நிற்கும் பொழுது ஜா ஷைத்தான், அப்போ தான் ஷைத்தான் வருவான். உண்மையிலேயே ஷைத்தாண்டு ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு இந்த தொழுகை தான் ஆதாரங்க. ஷைத்தான் இருக்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. நீங்கள் எத்தனை வேலைகளில் புஸ்தகம் படிச்சுக்கிட்டீங்க, அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வருதா? புஸ்தகத்திலாம் உங்களுக்கு கவனம் இருக்குது. ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, பேப்பர் படித்தா பேப்பரில் தான் கவனம் வருமே தவிர அவன் இவ்வளோ தரணுமே இவன் அவ்வளோ தரணும் என்னைக்கா நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? அந்த வரமாட்டேங்கிறான். ஷைத்தாங்கிறவன் நீங்கள் புஸ்தகம் படிக்கும்போது வரமாட்டேங்கிறான், பேப்பர் படிக்கும்போது வரமாட்டேங்கிறான். ஒரு கடையில் கொடுக்கல் வாங்கல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ வந்துக்கிட்டு இப்படி வேறு மாதிரி குழம்பிருக்கிறீங்களா? கரெக்டாக காசு வாங்குறதுலையும் பொருளை கொடுக்குறதுலையும் கவனமாக இருக்கிறோமா இல்லையா? அதில் கவனம் மாற மாட்டேங்குது. எதில் ஈடுபடுறோமோ அதில் முழுசாக நம்ம ஈடுபட்டுறோம். எங்கே மாறுறோம்? அல்லாஹ் அக்பர்னோடனே எதில் ஈடுபடணும்? இப்போ அல்லாஹ் விஷயத்தில் ஈடுபடணும். ஆனால் எண்ணத்தில் ஈடுபடுறோம். அப்படி அவன் தரணுமே இவன் தரணுமே, அவன் இப்படி செஞ்சான், அவனை என்ன இப்படி பழி வாங்குறது, எல்லாமே வரும். அவன் திட்டிவிட்டான்ல, அவனை என்ன செஞ்சால் சரியாக வரும், எல்லாம் அங்கே தான் வருது. அப்போ என்ன விளங்குது? ஷைத்தான் ஒருத்தன் இருக்கான்னு விளங்குது. ஷைத்தான் இருக்கிறதுக்கு தானே ஆதாரம். ஷைத்தான் நம்ம பார்க்காட்டாலும் இருக்கிறான், கண்டிப்பாக இருக்க. வேறு இடத்துல வராமல் இந்த இறை வழிபாடுன்னு நினைக்கும் போது மாத்திரம் வருது என்று சொன்னால் ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அப்போ இஸ்லாம் உண்மையான மார்க்கத்துக்கு தான் ஆதாரம். ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணுனா அதுவே எதுக்கு ஆதாரம்? இது சரியான மார்க்கம். ரசூலுல்லாஹ் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களே, இது வரும்ட்டாங்கல்ல, வருதுல்ல, வேறு நேரத்தில் வரமாட்டேங்குதுல்ல. ஒருத்தன் இருந்தால் நம்மளை இப்படி கெடுக்கிறான். இதெல்லாம் அதை யாபம் பண்ணுறதுக்கு மெனக்கட்டு யாபப்படுத்தினா கூட வரமாட்டேங்குது. நிறைய விஷயம் பர்பஸாக நினைக்குவான், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கும், வரவே வராது. அதுக்குன்னு மெனக்கெடுவான், அதுக்குன்னு மூளையை கசக்குவான், யாபத்துக்கு வராது. அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றில் போய் நிற்கிறான், எல்லாம் யாபத்துக்கு வருது. தக்பீர் கட்டுறது கணக்கு பார்க்குறக்கு போய் நிற்கிறான். அப்போ அங்கே போய் நின்று என்ன செய்யுது? அவ்வளவு கணக்குகளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. அப்போ இதில் என்ன வழங்குது? ஷைத்தான்கிறவன் வந்து தொழுகைக்குள்ளேயும் வருமா, ஒன்றி தொழுகிறது என்பது கிடையாது. வரும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணி போகணும் நம்மளால் இயன்ற அளவுக்கு. அவன் ஒரு நேரத்தில் கை ஓங்கு, நம்ம கை ஒரு நேரத்தில் ஓங்கு, இப்படியான ஒரு போராட்டத்துக்குள்ளே போகுமே தவிர அப்படி 2.5 கலந்துலாம் போக முடியாது. இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நீங்கள் எடுத்துக்கிறங்க. அவங்க தொழுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பேத்தி இருந்தாங்க, ஜெய்னபுன்னு ஒரு மகள் இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய மகள் உமாமாங்கிற பெயரில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேத்தி இருந்தாங்க. அந்த பேத்தி வந்து ஓரளவுக்கு பெரிய பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை இல்லை, ஒரு 5 வயசு அந்த மாதிரியான பருவத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து தொழ விடாது. அந்த பொண்ணு, அந்த பேத்தி என்ன செய்யாது, பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு காலை தூக்கி போட்டுக்கிட்டு அவங்களோட தக்பீர் கட்டிக்கிடுவாங்க. அந்த பிள்ளை எங்கே இருக்கும்? தோளில் இருக்கும். கை குழந்தைய கீழே விழுந்துரும். கை குழந்தை இல்லை, கொஞ்சம் விவரமாக உள்ள சுயமாக நிற்கக்கூடிய ஒரு பருவத்தில் உள்ள பேத்தி அது. அப்போ ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிடுவாங்களா? ருக்குக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா அப்படி இறக்கி வச்சு ருக்கு போவாங்க, சைதாவுக்கும் போயிடுவாங்க, எந்திரிக்கும் போது தூக்கி மர வச்சுக்கிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி செய்வாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேத்தியுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் துளை விடாது, தோளில் தூக்கி அதில் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டா தான் அது சும்மா இருக்கும், இல்லைன்னா அழுது என்ன செய்யும், அலப்பறை பண்ணிவிடும், தொழுவிக்க விடாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தோளில் வச்சுக்கிறாங்க. இதில் என்ன கவனிக்கணும்? தோளில் குழந்தை இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வருது. இப்படி ஒன்றி போயிருந்தா குழந்தையோட குனிஞ்சு மண்டை குடைஞ்சு போயிருக்கும். குழந்தை தோளில் இருக்கிற குழந்தையோட குனிஞ்சாங்கன்னா என்ன இருக்கு? அப்போ என்ன தக்பீர் கட்டுறாங்க, எல்லாம் ஓதுறாங்க. ஓதும் பொழுது எதுவும் ஞாபகத்தில் இருக்கிறது, நம்ம தோளில் நம்ம பேத்தி இருக்குது. ருக்குவுக்கு போகும்போது அப்படி பிடிச்சி இறக்கி வச்சுட்டு, ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, குழந்தைய இறக்கி வச்சுட்டு ருக்கு பண்ணுறாங்க, சஜிதாவும் பண்ணிடுறாங்க.
அதுக்கு மேலே தாங்க அது மாதிரி ஆள ஆரம்பிச்சிடும்ல, எந்திரிக்கும் தோல் எந்திரிச்சிடுறாங்க. இது என்ன இது? இவங்க சொல்லக்கூடிய ஒன்றி போகிறதுன்னு ஒன்று இருக்குதா? ஒன்றி போகிறதுன்றது ரசூலுல்லாஹ் ஒன்றி போயிருந்தார்களே ஆனால் இந்த பேத்தி ஏற்றி வைக்கிறதும் இறக்கி வைக்கிறதுலாம் தெரியுமா? இதுல எல்லாம் கவனம் செலுத்த இயலுமா? அப்படி இப்படி இரண்டரை கலந்துட்டா பேத்தியாவது ஒன்றாவது ஒன்றும் தெரியாமல் போயிருக்கணும். அப்போ தோளில் பேத்தி இருக்கிறதுன்னு தெரியுது, தோளில் பேத்தி இல்லைங்கிறது தெரியுது, இந்த பேத்தி இப்போ அழுது அடம்பிடிக்க போகுதுங்கிறது தெரியுது. உடனே தூக்கி தோள்கையில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? தூக்கி வச்சுன்னு வர நின்றுக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள் என்று இது ஒரு தடவை இல்லையா, காணையு சொல்லி இப்படி பலமுறை தொழுதிருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் அகசமாக தான் நடந்த சம்பவம் இல்லை, இது பல சந்தர்ப்பங்களில் இந்த பேத்தியினால் இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்திருக்கிறோம். அப்போ காணையு சொல்லி பேத்தியை சுமந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது வழக்கம். இதுவும் ஜமாத்தில் தொழுதார்கள். இது எங்கது? வீட்டில் உள்ள தொழுகையில் இல்லை, ஜமாத். இன்னைக்கு பேசிமாம் செஞ்சாருன்னா அவ்வளோ கதை சீட்டை கிழிச்சு போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பேசிமா வந்து ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செஞ்சா விளங்காம என்ன சொல்லுறான், ஈடுபாடு இல்லாமல் இப்படிலாம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, வழங்குதா? அந்த மாதிரி இது புகாரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த புகாரில் போய் புகார்லாம் தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். புகாரில் 516வது ஹதீஸு, 5996வது ஹதீஸில் இதை பார்க்குறீங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் நமக்கு எப்படியான ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்தாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. நம்மளை மாதிரி தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அதாவது மனிதர் என்கிற முறையில் அப்படி தான் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சோன்னு வேகமாக ஓடுறாங்க. தொழுது முடித்தவொன்னே எப்போவுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஓத வேண்டிய சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரி திக்ருகள்லாம் ஓதிவிட்டு துவாக்கள்லாம் ஓதிவிட்டு சாவகாசமாக எந்திரிச்சு என்ன செய்வாங்க? போவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே வேகமாக என்ன செய்கிறாங்க? தாண்டிக்கிட்டு வெளியே போகிறாங்க. சலாம் கொடுத்ததோட வேகமாக போகிறாங்க. போனவொன்னே மக்கள்லாம் முடிச்சுட்டாங்க, என்ன இது ஒரு நாளும் இல்லாமல் சலாம் கொடுத்துட்டு வேகமாக ஓடுறாங்களே. வந்து நடுங்கி பயந்துருவாங்க சஹாபாக்கள். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கண்டா என்னத்துக்குன்னு தெரியலையே, என்ன மாதிரி ஆர்டர் வரப்போ தெரியலையே, என்ன மாதிரி இதை இறை வசனம் இது வந்துருச்சா, வஹி இது வந்துருச்சா, எதுக்காக வேண்டி வேகமாக ஓடுறாங்க என்று அவங்கெல்லாம் பதறி நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்க? கொஞ்ச நேரம் கழித்து வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க? எல்லாம் உட்காந்துருக்காங்க, அதே இடத்துல இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு ஆள் ஓடினா பின்னாடி ஓடிவாங்க. அது சஹாபாக்கிட்ட கிடையாது, வழங்குதா? ஓடுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓடுறாங்க, அப்படி தானே? இப்போ நான் ஓடுறேன்னு வைங்க, எல்லாம் பின்னாடி ஓடியாந்துருவீங்க. அது கிடையாது சஹாபாக்கிட்ட, அதுவும் கூடாது. வழங்கா ஒருத்தர் ஓடுறான்னா ஏதோ ஒரு வேலையாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா கெட்டு போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போகும்போது ஒருத்தர் கூட எந்திரிக்கலை. ஒன்றும் சொல்லாமல் போகிறாங்கல்ல, வருவாங்க, என்னன்னு நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு பதட்டத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு வியப்போடு இது பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம். நான் எதுக்கு போனேன் தெரியுமா? ஒரு வெள்ளி கட்டியை கொண்டு வந்து தர்மமாக சதக்காவாக பைத்துல் மாலுக்காக என்னிடத்தில் தந்தார்கள். அதை வீட்டில் வச்சுட்டேன் நினைஞ்சிட்டேன், தொழுகைக்கு வந்துட்டேன். இந்த நிலையில் நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் அந்த வெள்ளி கட்டியை குடும்பத்தார் என்ன நினச்சிக்கிடுவாங்க? என்னுடையது நினச்சிக்கிடுவாங்க. அவங்க தன்னுடையது ஆக்கி திடீர்னு மூத்து எப்போ வந்து விடலாம். அப்போ தன்னுடையது என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆகா, இது பைத்துல் மாலுடையதுங்கிறது நம்ம அதில் போய் சேர்க்கலையே, அந்த வெள்ளிக்கட்டி வீட்டிலையில் இருக்குது, வீட்டில் வச்ச நிலையில் நம்முடைய மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அது சதக்காய் உங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இது ஜக்காத்து சதக்காவனா அவங்களுக்கும் குடும்பத்தாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த நிலையில் நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லி பயந்து அதை எடுத்து அதை உரிய இடத்துல ஒப்படைத்து விட்டு வருகிறேன். அந்த தர்மத்தை கொடுத்துட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அதையெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு வர்றேங்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், தொழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த யாவும் வந்துருச்சுங்கிறாங்க. அதான் மேட்ரு என்னன்னு கேட்டால், தொழுதுகிட்டு இருந்தேன்னா வெள்ளிக்கட்டின்னு அதே தான், வெள்ளிக்கட்டி வச்சு விட்டோமே. சலாம் கொடுத்தோன்னு ஓடுனது அதுன்னு காட்டுது. சலாம் கொடுத்தோன்னு ஓடுனது எதை காட்டுது? அதுதான் மிகைத்து நிற்கிறது. மற்ற எல்லாத்தையும் விட எப்போ தொழுக முடியும், எப்போ கொண்டு இந்த வெள்ளியை கொண்டு நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம், உரிய இடத்துல ஒப்படைப்போம் என்பது தான் மனசு பூரா மிகைத்து நிற்கிறது. அதனால் சலாம் கொடுத்தோன்னு ஓடுறேங்கிறாங்க. அப்போ தொழுகையில் இருக்கும் பொழுது நம்ம கணக்கு பார்க்குறோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் வேற ஒரு கணக்கு பார்க்குறாங்கல்ல, இது அந்த கணக்கு இல்லை. இருந்தாலும் தொழுகும் போது ஏன் இதை பற்றி நினைக்கணும்? அதெல்லாம் உடைய மனசுன்னா எனக்கு தான் செய்வாங்க.
மனிதர்களாக இருந்தார்களே ஆனால் அவரவர்களுக்கு எதில் ஈடுபாடு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த நினைப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி இறைவனும் மனுஷனும் ஒன்றுங்கிற மாதிரி ஆக முடியுமான்னு கேட்டால் முடியாது. இது காட்டுதல் இந்த சம்பவம். இது நீங்கள் புகாரியில் 800 போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தக்கர்த்து செய்யம் மின் திமிரின், தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெள்ளிக்கட்டியை பற்றி ஞாபகம் வந்துவிட்டது. இப்போ கரிகுத்து ஐ அஹபிசனி, அது என்னிடத்தில் இருந்து விடுமோ என்று நான் வெறுக்கிறேன். இப்போ அமர்த்து பி கிஸ்மத்திகி, அதை பங்கு வச்சு கொடுத்துருங்க, விநியோகம் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடியாடுறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொன்னார்கள் என்கிற செய்தி புகாரியில் 851வது ஹதீஸ்லையும் 1221வது ஹதீஸ்லையும் 1430வது ஹதீஸ் புகாரியில் நீங்கள் இது பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குறோம்? குழப்பம் நீங்குதா? இந்த மாதிரி நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் தானே இப்போ பழையாகவும் வருது. என்ன இதெல்லாம் நம்ம தொழுகையா? நம்ம தொழுகிறதெல்லாம் ஒரு தொழுகை ஆகுமான்னு நினைக்கிறோமே. அப்படி நினைத்து உங்களுக்கு குழப்பம் இருக்குமே ஆனால் இது அதுக்கு மருந்தாக இருக்கிறது. இது போட்டு அலட்டிக்கிறாத. இப்படி ரசூலுல்லாவுக்கும் இருந்தது, உனக்கு மட்டும் இருக்கலை, எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி எல்லாம் 2.5 தொழுதுட்டு அல்லாதான் வேற ஒன்றும் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது, மனிதன் மாற முடியாது. எவ்வளோ அழகான ஆன்மீகம் பற்றியெல்லாம். உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் அப்படி இறைவனோட கலந்து விடுவது என்று தான் மக்களுக்கு போதிக்கிறார்கள். அப்படி ஒன்றி விடுவது, அப்படி எல்லாம் இறைவனே அவரை இறைவனாக மாறி விடுவது தான் ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் என்று உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீகமும் சொல்லி மக்களை ஏமாற்றி குழப்பத்தில் ஆழ்த்தும் பொழுது நமக்கு எப்படி சொல்கிறது? அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் யாருக்கு தரவில்லை. மனிதனுடைய மனம் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது படைச்சவன் சொல்கிறான். இதை மீற முடியாது. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள், அதிகமான சம்பவங்கள் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எந்த மாதிரி உங்கள்கிட்ட குழப்பருக்கு வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்களும் 4 பேருக்கு என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அதுக்காகத்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி மைமூனாவுடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. மைமூனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சின்னம்மா. அதனால் இப்னு அப்பாஸ் அவர்களும் அந்த வீட்டில் ஒரு நாள் தங்குறாங்க. ரசூலுல்லாவுடைய வீட்டில், ரசூலுல்லா மைமூனா வீட்டில் இருக்கும் பொழுது மைமூனா அவங்களுடைய சின்னம்மா என்கிற வகையில் இப்னு அப்பாஸ் போய் என்ன செய்கிறாங்க, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறார். சின்ன பிள்ளைன்னா ஒரு 15 வயசு அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர் போய் தங்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இரவுல எழுந்து உழு செஞ்சுட்டு ராத்திரியில் தொழுகிறாங்க. இவர் என்ன செய்கிறார், இப்னு அப்பாஸ் பார்க்குறாரு ரசூல்லா தொழுகிறத பார்த்துட்டு நம்மளும் போய் தொழுவோமே அப்படின்னு சொல்லி ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் தொழுகிறார். எப்படி தொழுகிறாருன்னு கேட்டால், ரசூல்லா நிற்கிறாங்கல்ல, ரசூல்லாவுடைய இடது பக்கமாக போய் நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா இடது பக்கமாக, ரசூலுல்லாவுடைய இடது கை பக்கமாக அவர் நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க தெரியுமா, கையை கொண்டு இந்த இடது பக்கம் இருக்கிறார்ல அப்படி திருப்பி இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. இடது பக்கம் இருக்கிறவரை வலது பக்கம் கொண்டு வரதா இருந்தால் இந்த கை பின்னாடி போகணும், இப்படி பிடிக்கணும், இப்படி இழுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. அப்படி சொல்கிறாரு, இப்போ கும்தான் யசாரிகி, அவங்களுடைய இடது பக்கமாக நான் போய் நின்றேன். இப்போ ஜாலனி அன் யமீனிகி, என்னை வலது பக்கமாக ஆக்கி கொண்டு அவங்க தொழுதாங்க, நான் ஃபாலோ பண்ணி பின்பற்றி தொழுதேன் அப்படிங்கிறாங்க. இது தொழுகிற முறை. ஒரு ஆள் தொழும்போது நம்ம இமாமாக இன்னொருத்தர் போய் சேருவதாக இருந்தால் அவருக்கு வலது பக்கம் நம்ம நிற்கணும். அவருக்கு வலது பக்கம், உங்கள் வலது பக்கம் இல்லை. இமாம்னு ஒருத்தர் நின்றார்னு சொன்னால் அவருடைய இடது கை பக்கம் நிற்காம அவருடைய ஒரு ஆள் நிற்கும்போது வலது கை பக்கம் போய் நின்று கொள்ளணும். இவருக்கு அந்த சட்டம் தெரியாமல் இடது பக்கம் நிற்கிறாரு. அதை இழுத்து கையை பிடிச்சி இழுத்து வலது பக்கம் ஆக்குறாங்க. இதில் ஒன்றி போனால் இவர் நின்றது ஏன் தெரியுது, இவர் நின்றது எப்படி தெரியும், அப்படி இறைவன் ஒன்று போய் எல்லா உலகத்தையும் மறந்து அப்படி அல்லாஹ்வுடைய மூழ்கிட்டாங்கன்னு சொன்னால் இவர் நின்றது தெரியுமா? சரி, நின்றது தான் நின்றாரு. நம்ம முழுசாக ஈடுபட்டு முக்கால்வாசி ஈடுபட்டு இருந்தால் கூட பிடிச்சி இழுப்பாங்களா? அவர் என்ன நின்று போராட்டு தொழுதுட்டு இருக்க வேண்டியதானே? தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே கையை பிடிச்சி இழுத்து கொண்டா இந்த பக்கம் நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னால் இப்படி தான் நிற்கிற முறைன்னா எல்லாத்தையும் மனுஷங்கிறப்ப கவனிக்கணும். பக்கத்தில் யார் நிற்கிறான்னா அது கவனம் வரத்தானே செய்யும். நம்ம தொழுகிறோம், ஒரு ஆள் பிடிக்காத நிற்பான், இவன் நிற்கிறான்னு வரும். அதில் ஒன்றும் இல்லை, வரதான் செய்யும். வருமா இல்லை? சில ஆளுக்கு உங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி வரக்கூடாது. சண்டையெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. தொழுதுக்கு கரெக்டாக ஒட்டிகிட்டு நிற்கிறான். உங்களுக்கு என்ன தோணும், இவன் ஏன் நம்மக்கிட்ட தான் நிற்கிறான்? இப்படி நினச்சா தொழுகைக்கு பாதிப்பாண்டேன் இல்லை. அந்த அந்த நம்பிக்கை வேணா தப்பாக இருக்கலாமே தவிர
இப்படியான ஒரு நினைப்பு எப்படி வராமல் இருக்குங்கிற நீங்கள் மனுஷன் தானே. சாதாரண நேரத்தில் ஒருத்தன் நின்றானே ஆனால் எப்படி எண்ணம் வருமோ தொழுகையில் இருந்தாலும் அப்படி தானே வரும், எப்படி வராமல் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இப்னு அப்பாஸ் நிற்கிறதும் தெரியுது, அவர் ராங்கா நிற்கிறதும் தெரிகிறது, அவர் ரைட்டாக நிப்பாட்டுற விஷயமும் சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. இவ்வளவு அந்த தொழுகைகள் நடக்குது என்று சொன்னால் அது என்ன செய்தியை சொல்லுது? இவங்க சொல்லக்கூடிய குழப்பத்துக்கெல்லாம் காரணம் தான். ஆன்மீகத்தில் கூட குழம்பாதீங்க. மனிதன் மனித நிலையை கடந்து ஒருத்தர் போக முடியாது. எல்லாரும் மனிதனாக தான் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உள்பட. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் ஒரு முதல் வால்யூம்லேயே இது எத்தனை இடத்துல வந்து பாருங்க, 1000 ஹதீஸ் முதல் வால்யூம்னு இருக்குது. 117, 138, 183, 697, 698, 699, 726, 728, 859, 992 இவ்வளோ இடத்துல இருக்குது முதல் பாகத்திலேயே. இன்னும் பல இடங்களில் இந்த செய்தி என்ன திருப்பி திருப்பி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு வழிமுறையை எதையும் கவனிக்காமல் 2.5 மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை நமக்கு சொல்லித்தரல. அது போலி ஆன்மீகம். அப்படி ஒரு ஆன்மீகம் உலகத்தில் இருக்க முடியவே முடியாது. அதை விட நம்ம ஒரு தொழுது கொண்டிருக்கிறோம், முன்னாடி ஒரு தடுப்பு வச்சுக்கணும். தொழுவுறதாக இருந்தால் யாரும் நம்மளை கடந்து செல்லக்கூடாது என்ற இடத்தில் தொழுதால், நம்ம பாட்டு காட்டில் தொழுவுறோம்னா பிரச்சனை இல்லை, யார் குறுக்க போகிற பஞ்சாயத்து வராது. நம்ம பாட்டு வீட்டில் செவத்துக்கு நேரம் தொழுதா யார் குறுக்க போகிற பஞ்சாயத்து வராது. ஒரு விசாலமான இடத்துல தொழுமே என்ன செய்யும், பலரும் போக வரவும் இருப்பார்களே. ஆனால் அப்போ நம்ம முன்னாடி சஜிதா செய்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மார்க் பண்ணி ஒரு பொருளை வச்சுக்கிறணும். ஒரு தலானியை வச்சுக்கிடலாம், ஒரு சேரை வச்சுக்கிடலாம், ஒரு கைக்குட்டையாவது முன்னாடி என்ன செய்யணும் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வச்ச பிறகு யாராவது கடந்து போனால் குறுக்க போனது ஆகாது. அவர் தடுப்பு போட்டார்ல, இது வரைக்கும் தான் என் இல்லை, சஜிதா செய்கிறது நான் இந்த இடத்துல செய்ய போகிறேன், இது வரைக்கும் ஏன் இல்லைன்னு ஒரு வகுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் அதை தாண்டி ஒருத்தர் போனால் குறுக்க போன குற்றம் வராது. இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். அது அடுத்தவங்க கடந்து செல்லக்கூடிய நிலையாக இருந்தால் செய்ய வேண்டும். இப்படி சைதா செய்கிறேன், இந்த இடத்துல நான் சைதா செய்ய போகிறேன், கிப்லா அங்கிட்டு தான் இருக்குது, புரியுறதுக்காக சொல்கிறேன், தொழுதுகிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல சைதா செய்ய போகிறேன், இந்த இடம் எனக்கு சொந்தம். இப்போ தொழுது முடிக்கிற வரைக்கும் நான் நிற்கிற இடத்துல இருந்து நெத்தியை வைக்கிற இடம் வரைக்கும் யாருக்கு சொந்தம்? தற்காலிகமாக எனக்கு சொந்தம், எனக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள உறவு. இதுக்குள்ளே ஒருத்தன் குறுக்க வர்றாங்க. இப்போ அதை தாண்டி போனால் பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டு சும்மா இருந்துக்கிற வேண்டியதுதான். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ளே வரல. அப்படி தாண்டி போனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி ஒரு தடுப்பை வைத்து தொழும் பொழுது தடுப்பு வைக்காமல் தொழுது குறுக்க போனால் தடுக்கக்கூடாது. உங்களுக்கு ரைட் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செய்யலை, தடுப்பை வச்சுட்டீங்க. இந்த சைதா செய்கிற இடத்துல என்ன செய்யுங்க, ஒரு செல்ஃபோனையாவது போட்டு வச்சுட்டீங்க, ஏதாவது ஒரு பொருள் அதை போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு கடந்துக்கிட்டு ஒருத்தன் போனால் நம்ம தடுக்கவும் இயலாது, கையை நீட்டவும் இயலாது, தடுக்க முடியாது. அதுக்கு உள்ளக்க ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபல் எதுஃபவுஹு, அவனை தடுங்க, ஃபைன்னஹு ஷைத்தான், ஷைத்தாவன். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, அதாவது ஒரு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நடுவில் குறுக்க ஒருத்தர் வந்தாரையானால் ஃபல் எதுஃபவுஹு, அவர் தடுக்கட்டும். ஃபைன் அபா, தடுத்து வந்தான்னு சொன்னால் பொல்லி காத்து போய் அட்டிய விடு, பொல்லி காத்தில்ஹு, அவனை அட்டிங்க. ஏன்னா இன்னமாகவோ செய்தான், இப்படி கையை காட்டுறான் திண்டுக்கிறணும், ஆண்டு தள்ளான்னு வைங்க, ஓங்கி தள்ளி விட்டுரு. தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, தொழுதுக்கு போட்டு தட்டி விடு, அவன் ஏன் குறுக்க வர்றான்? நீ ஒரு எல்லையை வகுத்துக்கிட்ட, இது வரைக்கும் தொழுவ போகிறேன்னு சொல்கிற, அதுக்குள்ளே ஏன் பூந்துட்டு வர்றான்? வெயிட் பண்ண வேண்டியது தானே, அல்லது கடந்து போக வேண்டியது தானே? இந்த தடுப்புக்கு அப்பால் போகலாமா இல்லையா? அதுக்குள்ளே வந்து நுழைஞ்ச உனக்கும் தடுப்புக்கு நடுவில் வந்தான்னு சொன்னால் முதல்ல கையை நீட்டி தடு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஈடுபாடாக ஒருத்தன் இருந்தாப்பெல்லாம் செய்யலுமா? 2 நேரம் கலந்துட்டா எவன் போனால் நமக்கு என்ன தெரிய போகுது, அப்படி இருக்க இயலுமா? அதெல்லாம் கவனிங்கிறாங்க. அப்படி ஈடுபாடாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதன் அர்த்தம் நீ ஈடுபாடுங்கிற மூழ்கி போயிடாதப்பா, ஏமா நான் குறுக்க வர்றான்னு கவனிச்சுட்டே இரு, வந்தானே போட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ என்ன இருக்குது விளங்குது? இது இப்படி ஒரு கான்செப்டே இல்லை இஸ்லாத்தில். அப்படி சொல்கிறாங்க. இது புகாரியில் 509வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தொழுது கொண்டு இருக்கும் பொழுது குறுக்க வர்றவரை தடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மனிதன் மனுஷனாக தான் இருப்பான்னு அர்த்தம். இறைவனோடு 2.5 கலந்து விட முடியாது என்று அர்த்தம். தொழுகையில் கூட தொழும்போது கூட இறைவனோடு ஒன்றி விட முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. அதுக்கு கூட முயற்சி பண்ணாதே. நடக்காத ஒன்றுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, நான் ஒன்றை போகிறேன் இருந்தால் அதான் மெண்டல் ஆகுது.
இந்த மாதிரி நினைச்சு நிறைய பேர் மெண்டலாகி போனவங்க இருக்கிறாங்க. எதுக்கு ஒன்றை போற முடியுமா? அல்லாஹ்வோட ஒன்ற முடியுமா? அப்படி அல்ல நம்ம படைச்சிருக்கிறானா? அவன் யார் நம்ம யாரு? நெருங்க இயலுமா? அவனுடைய தரஜா எங்க இருக்குது, நம்ம எங்க அதில் பார்த்து இருக்கிறோம். அவனோட போய் இப்படி ஒன்றுவதுங்கிறான் முடியாது. அவன் நம்மளை என்ன மாதிரி பலவீனத்தில் படைச்சிருக்கான், அது இப்படி ஜெயிக்க முடியுமா? அதுவும் முடியாது. முடியாதுக்கு போட்டு முயற்சி பண்ணுறேன்னு போய் சில இப்படிலாம் பண்ணுவாங்க. தக்பீர் கட்டுவான், அல்லாஹ் அக்பர்ண்டு வரலையா, அந்த எண்ணம் வரலையா, 25 தடவைக்கு பிறகு காயல் பண்ணுறது இந்த கூத்து நிறைய பார்க்கலாம். காயல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எவனை சொல்லி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அந்த அல்லாஹ் அக்பருங்கிறவன் அந்த ஆவுக்கும் இருக்கும் நடுவில் அந்த நியத்து வந்துடணுமா. அல்லாஹ் அக்பருங்கிற இருக்குல்ல, அல்லாஹ்வுல உள்ள அலிஃப் இருக்குல்ல, ஆனா அதுக்கு இரு அக்பர்னு இரு முடியுதுல, இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த 5 வேளை தொழுகையும் தொழுகிறேன், இந்த லுஹரை தொழுகிறேன், 4 ரக்காத் தொழுகிறேன், எல்லாத்துக்குள்ள வந்துடணுமா. அவர் ருக்குக்கு போயிடுவார், இவன் தக்பீர் கட்ட மாட்டான். இது நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஷாஃபி மதுஹபில் உள்ள ஆளுக்கு அந்த மதுஹபில் இப்படி சொல்லி கொடுத்த காரணத்தினால இது எதுக்கு உனக்கு இப்படிலாம் ஏழுமா, இந்த அல்லாஹ் அக்பர் குள்ள முட்டையும் கொண்டாச்சு, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டு போவியா? லோகத்தில் போகிறோன்னு தெரியுது, 4 ரக்காத் தெரியுது, கிபிலா முன்னோக்க போகிறதும் தெரியுது, நீ என்ன கிழக்கத்தை முக்கியம் இருக்கிற, போக வேண்டிய அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு சொல்லிட்டு போயிட வேண்டியதானப்பா. மனுஷங்கிற முறையில் உள்ளது இருக்குதானே செய்யும். இவன் ஜெயிக்க பார்க்குறான். மனிதன்கிட்ட என்ன இருக்குமோ எது மாறாதோ அதை ஜெயிக்கணும்னு போனால் எப்படி உனக்கு முடியும்? நாசமாக தான் போகிறது. வாசு முத்தி போய் கடைசியில் என்ன ஆகும், மெண்டலாக போய் முடிஞ்சிடும். அது வரக்கூடாது. அதுதான் சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இமாம் தொழுகிறார், தொழுவும் போது அவர் மிஸ்டேக் விடுறார், ஓதுவதில் மிஸ்டேக் விடுவார். அல்லது ருக்கு இப்போ சஜிதாவிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு மேலே என்ன செய்வார், உட்கார்றதுக்கு மேலே எந்திரிச்சிருவார். 2வது ரக்காத்தில் உட்காரணுமா இல்லையா? 2வது ரக்காத்து முடிஞ்சிட்டா உட்காந்து அத்தையாத்து ஓதிட்டு எந்திரிக்கணும். அவர் முதல் ரக்காத்து நினைச்சாருன்னு வைங்க, என்ன செய்வார், எந்திரிப்பார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? மார்க்கத்தில் என்ன செய்யணும்? அப்போ பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும்? கை தட்டணும். பெண்களாக தான் என்ன செய்யணும்? கை தட்ட வேண்டும். கை எதுனா சத்தம் அந்த தூரத்து பின்னாடி நிற்பாங்க, அவங்க சத்தம் இங்கே வரைக்கும் வராது. இவர் ராங்காக எந்திரிச்சாருன்னா என்ன செய்யணும்? கை தட்டினோன்னே ஆஹா நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி விளங்கி அவர் திருத்தி கொள்ளணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா சுபஹானல்லாங்கணும். நீங்கள் எந்திரிக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது, நீங்கள் அத்தையாத்தில் உட்காரவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சுபஹானல்லான்னு சொன்னோம்னு சொன்னால் அவர் என்ன விளங்கிக்கிறனே ஒரு மிஸ்டேக். இன்னும் சொல்ல போனால் அவர் திரும்பியும் பார்க்கலாம். அந்த இமாம் இருக்கார சுபஹானல்லான்றவுடனே அப்படி திரும்பி பார்க்கலாம். என்னத்துக்காக சொல்கிறாங்கன்னு விளங்காதுல்ல. தீ பிடிச்சிருச்சா, வேற எதுவும் நடந்துருச்சா, எதுக்கு பிடிச்சி சுபஹானல்லாங்கிறாங்க அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம். உட்காரு எந்திரின்னு கூட சொல்லலாம் சைகையில். இப்படியெல்லாம் செய்வது மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறாங்க. நான் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் எதுக்காக வேண்டி நீங்கள் சலசலப்பு காட்டுறீங்க? ஒரு தவறு ஏற்படுமையானால் அத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்களாக இருந்தால் தஸ்பீஹ் சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொல்லி உணர்த்துங்கள். ஒ தஸ்பீஹு லின்னிசா, பெண்களாக இருந்தால் கைதட்டி என்ன செய்யுங்க? கைதட்டணும்னு நான் விளங்கிக்கிறேன். இமாம் விளங்கிக்கிறார். என்ன விளங்கிக்கிறாரு? நம்ம தொழுகையில் ஏதோ ஒரு முறையில் மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏன்னா உட்கார இடத்துல நின்றுட்டோம், நிற்கிற இடத்துல உட்காந்துட்டோம், ஏதோ ஒரு ராங்கு பண்ணிட்டோம், சலாம் கொடுக்க முந்தி சலாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளங்கி கொள்வார்கள். இதுக்கு நீங்கள் என்ன அடையாளம் காட்டணே? அப்போ தக்பீர் கட்டிட்டு பொம்பளை கையை தட்டினா எங்கே ஒன்றி போனீங்க? தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறீங்க, இமாமு தப்பு பண்ணுறாருன்னு என்ன செய்றீங்க? கையை தட்டுறீங்கன்னா என்ன விளங்கி போச்சு? ஒன்றலை, முடியலை, ஒன்றக்கூடாது. இதை கவனிக்கணும், தப்பு செய்கிற கவனிக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒன்றி போனால் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் பாட்டு ஓதிட்டு இருக்க வேண்டியதானே? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிக்கிட்டே இருப்பீங்க. அவர் ராங்கு பண்ணார்னா அங்கே சுப்ஹானல்லாஹ்ன்ற வேண்டியதுதான். அப்போ இதில் என்ன வழங்குது? இப்படி ஒன்றி போய் தொலையாத, அவர் என்ன பண்ணுறாரு கவனிச்சுட்டு, இமாம் என்ன மாதிரி செய்கிறாரு, ஒழுங்காக பண்ணுறாரு இல்லையான்ட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு. வாட்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒன்றலையே, அவர் தப்பு விட்றாரா இல்லையான்னு இப்போ வாட்ச் பண்ணுறீங்களோ உங்களால் ஒன்ற முடியுமா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் பெரிய ஹதீஸு 1204வது ஹதீஸில் இது இருக்கிறது. இப்படி ஏராளமான இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரியான மனக்குழப்பம் நமக்கு வராது. இதை வைத்து நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. இது குறித்த இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.